ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025, அதாவது இந்த வருஷத்தில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வர படங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அதோடைய ரிலீஸ் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி 2024 வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் அதிகமாக எந்த படங்கள் கலெக்ட் பண்ணது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷனோ ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் என்னென்னுட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஜனவரி 10 வந்து பாலாவுடைய வணங்கான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் மெயின் லீடாக அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஸோ பொங்கல் அந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுது இந்த வணங்கான். எனக்கு பர்சனலாக இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் பாலா. ஏன்னா அவருடைய படங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம். விடாமுயற்சி இந்த படத்தை பற்றி ஸோ எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். விடாமுயற்சி படம் வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு பொங்கல்லேருந்து. ஸோ அதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க, இன்னும் ஒர்க்கு சரியாக முடியலன்னுட்டு. மேபி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்கு வரோன்னுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங்க்கு பேரலாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே பேரலாக போய் நின்றுச்சு. பட் எப்போ இந்த விடாமுயற்சி படம் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அப்போவே குட் பேட் அக்லி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பட் மிச்ச ஒர்க் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா விடாமுயற்சி வட்டம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ அது கூட பரவாயில்ல. விடாமுயற்சி சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு, அதாவது சொன்ன மாதிரி பொங்கல் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. சும்மாவா செஞ்சிருந்தா விடாமுயற்சி இல்லைன்னா குட் பேட் அக்லியாச்சும் வந்திருக்கும். ஸோ விடாமுயற்சியும் இல்லை, குட் பேட் அக்லியும் இல்லை இந்த பொங்கலுக்கு. இது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டான ஒரு விஷயம். ஏன்னா கடைசியாக வந்து துணிவு 2022-23 நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ரிலீஸே ஆச்சு. ஸோ நியர்பை 2 years ஆச்சு அஜித் அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணாங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக அது இல்லைனா இது ரெண்டுத்துல இது படம், ஏதாச்சும் ஒரு படம் வரும் கண்டிப்பாக. இந்த பொங்கல் தலை பொங்கல் தானு. பட் லைக்கா ஆப்போசிட்டான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இனி இந்த வாட்டி வந்து எந்த தலை படம் வரப்போகுது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி பிப்ரவரியில் வரலாம். ஆஸ் இட் ஆஸ் பாசிபிள் May 1 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னுட்டு. டிசம்பர் 31 எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது விடாமுயற்சி படத்துடைய ட்ரைலர் அப்டேட் வரோன்னுட்டு. பட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி படத்தை போஸ்ட்பான் பண்ணுறோன்னுட்டு, ஒரு அப்டேட் வரோன்னுட்டு. நான் எப்படின்னா, இந்த நியூ இயர் இருக்கு இல்லையா, 31st நைட்டு, அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற பர்சன் இல்லை. நான் நல்லா சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் ஒரு 4:30க்கு 5க்கெலாம் நான் எழுஞ்சிடுவேன். சீக்கிரம் 4:30க்கு எழுஞ்சிடுவேன் நார்மலாக. ஸோ அப்படி நார்மலாக எழுஞ்சிட்டு இன்னும் வாஷ்ரூம் போவேன். வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் ஃபோனை எடுப்பேன். ஸோ அப்படி ஃபோன் எடுத்து எக்ஸு, அதாவது ட்விட்டர் அந்த இது இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரே இதுவாக இருக்குது. ஏன்னா கதறாங்க எல்லாருமே, என்னடா இப்படி ஆயிடுச்சே அன்னைட்டு. சில பேர் பேட் வேர்ட்ஸாக கமெண்ட் பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் திட்டுறாங்க.
எனக்கு ஒரு டவுட், என்னடா ஆச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது விடாமுயற்சி போஸ்ட்பான் பண்ணுறோம் பொங்கல் நின்று அன்னிட்டு. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தாங்க ஃபேன்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்படி பண்ணுறது வந்து சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். பட் ஒர்க்கு முடியும் அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து பொங்கல் ரிலீஸ்னே சொன்னீங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஒர்க்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் பொங்கல் ரிலீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயம் இல்லை. ஸோ இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2015 வருஷம் கூட என்னை அறிந்தால் அந்த படத்துக்குமே இதே மாதிரி சில பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனைன்றத இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம். என்னை அறிந்தால் அந்த படமுமே வந்து பொங்கல் அப்போதான் ரிலீஸ் பண்ணோன்னு இருந்தாங்க. பட் சம் ஒர்க் இஷ்யூஸ்னால அந்த படம் பிப்ரவரி ரிலீஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய விடாமுயற்சி வர பிப்ரவரி மந்த் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விடாமுயற்சி படத்தோடைய ட்ரெய்லரை சென்சார் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அப்போ நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஜனவரி 31 அகத்தியா அப்படின்ற ஒரு படம் வருது. இந்த படத்தில் மெயின் லீடாக ஜீவா, அர்ஜுன், ராஷிகண்ணா மெயின் லீட் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பா விஜய் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி ஜனவரி மாதம் கரெக்டாக டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 24 இல்லை 26 இது 2 டேட்டில் சியான் விக்ரமுடைய வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த படத்தை மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா 3 லெஜண்ட்ஸ், ஐ மீன் 3 தரமான ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சியான் விக்ரம் அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஜே சூர்யா, அவர் வந்து எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆக்டர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மலையாளம் ஆக்டர் சூரஜ், அவருமே வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஸோ மலையாளம் படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சூரஜ் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் அன்னிட்டு. ஸோ இப்படி 3 சூப்பரான ஆக்டர்ஸ் ஒரு படத்தில் இருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும்ன்ட்டு நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ். அண்ட் இதே மாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது சித்தெடுத்த எஸ்யு அருண்குமார், இவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த வீர தீரசுரன் பார்ட் 2. ஸோ வெயிட் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் இந்த படம் வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன் சியான் விக்ரம்க்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறையா பேசலாம். பிப்ரவரி மாதம் வந்தீங்கன்னா இது வரைக்கும் அஃபிஷியலாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது பிப்ரவரி 7. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்து தனுஷ். ஸோ ஆல்ரெடி இவர் டைரக்ட் பண்ண படங்கள் 2 வந்திருக்கு, பாப்பாண்டி அண்ட் ராயன். இந்த 2 படமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள். அதே மாதிரி இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படமும் ஒரு சூப்பரான லவ் ட்ராமாவாக இருக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன். பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஆக்டிங்கில் வர நெக்ஸ்ட் படம் தான் வந்து டிராகன். ஸோ இந்த படமே வந்து பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட் அந்த டைம்லாம் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு இது இருக்குது. ஸோ பார்க்கலாம். நானும் இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை எடுத்தவர் தான் அஸ்வின் மாரிமுத்து. ஸோ லவ் டுடேக்கு அப்புறம் வரப்போகிற படம் தான் பிரதீப்க்கு இந்த டிராகன். ஸோ அதனால் நான் இந்த படத்து மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு நல்ல சூப்பரான ஒரு காலேஜ் லவ் ட்ராமாவாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த படத்துக்கு அஃபிஷியலாக டேட் ரிலீஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி அந்த வேலண்டைன்ஸ் டே வீக்கில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன் தாஸோடைய ஒன்ஸ் மோர் இந்த படமும் வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட் அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் அண்ட் அஜிதி சங்கர் அவங்க வந்து 2 பேரும் நடிக்கிறாங்க. ஸோ எனக்குமே இந்த படத்து மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரொம்ப சூப்பரான க்யூட்டான லவ் ஸ்டோரியாக இது இருக்குன்னு நான் வெயிட் பண்ணுறத பார்க்கறதுக்கு. ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து விக்னேஷ் ஸ்ரீகாந்த்ன்றவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய டீசர் வந்து இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். பிப்ரவரி 28 ஆதியோடைய சப்தம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ
ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து அறிவழகன். ஸோ இவங்க காம்பினேஷனில் ஆல்ரெடி ஈரம் அப்படின்ற ஒரு சூப்பரான படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த படம் சப்தமும் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் மார்ச் மாதத்தில் எந்த ஒரு தமிழ் படமுமே கூட அஃபிஷியலாக டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் மார்ச் மாதம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏப்ரல். ஸோ ஏப்ரல் 10 இட்லி கடை, தனுஷோடைய இட்லி கடை வந்து ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துக்கு மெயின் லீடாக தனுஷ், நித்யா மேனன். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுமே தனுஷ் தான். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தனுஷ் அவரே எழுதி அவரே டைரக்ட் பண்ணுற படம் தான் இந்த இட்லி கடை. ஸோ வெயிட் பண்ணலாம், சூப்பரான ஒரு படமாக இது இருக்கும்னுட்டு. அதே மாதிரி மே மாதம் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல, பட் ஒரு ரூமர் இருக்குது. அது என்னென்னா மே 1 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம். அண்ட் அதோடு சேர்த்து நம்ம அஜித்குமார் அவருடைய பர்த்டே. ஸோ அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய ஆக்டிங்கில் வர குட் பேட் அக்லி இந்த படத்தை மே 1 ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ரூமர் இருக்குது. பட் அப்படி வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா விடாமுயற்சி இல்லைன்னா இந்த பொங்கலுக்கே வந்து குட் பேட் அக்லி தான் வந்திருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக மே 1 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அவரும் ஒரு மிகப்பெரிய அஜித் ஃபேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு சம்பவமாக குட் பேட் அக்லி இருக்கும்போது இந்த வருஷம். ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. இன்னும் 3 கெட்டப்பு இந்த படத்தில் வந்து அஜித் சார் பண்ணியிருப்பார். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈகர்லி நான் இந்த படத்தை வெயிட் பண்ணுறேன். இந்த படம் மே மாதம் 1 ரிலீஸ் ஆகுதா ஒரு ரூமர் இருக்குது. பட் அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த குட் பேட் அக்லிக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ பார்க்கலாம், ஒரு தரமான சம்பவமாக அது இருக்கும்னுட்டு. நெக்ஸ்ட்டு ஜூன் மாதம் வந்தீங்கன்னா ஜூன் 5 கமல்ஹாசனுடைய தக் லைஃப் இந்த படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் செல்வரசன் அவரை வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து முனிரத்னம். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் விண்வெளி நாயகன் அந்த போர்ஷன் வந்து தரமாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமாவாக இந்த படம் இருக்கும்னுட்டு. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தக் லைஃப் இந்த படத்துக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு வெற்றியாக இந்த படம் இருக்க போகுதுன்னுட்டு. இந்த படம் உங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்கு எதிர்பார்க்குங்க இல்லையான்னுட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்துலையுமே இது வரைக்கும் எந்த படங்களுமே அஃபிஷியலாக ஏதோ கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ கட் பண்ணால் டைரெக்டாக அக்டோபர்லேயும் ஒரே ஒரு படம் தான் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தளபதி 69. ஸோ இது வரைக்கும் இந்த படத்துக்கு டைட்டில் என்னவாக இருக்கும்னுட்டு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய டைட்டில் வந்து பொங்கல் அந்த டைமுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு ரூமர் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது பொங்கலுக்கு இந்த படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும், அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்பெஷலாக. அண்ட் இந்த தளபதி 69 படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல், கௌதம் வாசுதேவ் இப்படி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத். இந்த படத்தை வினோத் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. எனக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படத்தில் இந்த தளபதி 69 ஒரு முக்கியமான படம். தளபதி படம்னாலே நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் விஜய் அவரை. அதே மாதிரி இந்த தளபதி 69 இதுதான் அவருடைய கடைசி படம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவர் கடைசி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சில பேர் வந்து இல்லை அவர் அரசியல் போனாலுமே படங்கள் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் அவர் அரசியலில் போயிட்டு 2026 ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக சினிமாவுக்கு வரமாட்டார்.
ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில படங்கள் நடிச்சார். பட் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் எந்த படமே நடிச்சதில்லை. ஸோ அதே மாதிரி தான் ஒன்ஸ் தளபதி 69 ரிலீஸ்க்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்கும் 2026. அப்போ 2026 எலெக்ஷன் நடந்து ஒன்ஸ் விஜய் ஜெயிச்சிட்டான்னா அவர் கண்டிப்பாக படம் நடிக்க மாட்டார். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்துக்கு தளபதி 69 படத்துக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்கன்னுட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 2024 அந்த வருஷத்துடைய டாப் மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக சொல்கிறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஹைலி கலெக்ட் பண்ண படம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த படத்துடைய வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 455 கோடிக்கு மேலே அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த வருஷத்தில் ரொம்பவே எதிர்பார்க்குற படங்களில் ஒரு முக்கியமான படம் தான் இந்த தளபதி 69. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு எந்த படம் பண்ணோம் இந்த வருஷத்தில் வர படங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ்னால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு தளபதி 69 இந்த ஒரு படம் தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸை தொடும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதை தாண்டி நிறைய படங்கள் இருக்குது. பட் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் வாய்ப்பு இருக்குது. ஒன்று கூலி, இன்னொன்று தளபதி 69. இந்த 2 படங்கள் தான் இன்னும் ஒரு 400 கோடி 500 கோடி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி தக் லைஃப் இந்த படத்து மேலே நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படமும் அடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா பேருங்க, இப்போ நான் எந்தெல்லாம் படம் பேர் டிஸ்கஸ் பண்ணணும், இந்த படங்கள்லாம் இது வரைக்கும் அஃபிஷியலாக பலான டேட் பலான மாதம் அன்னிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்க படங்கள். அண்ட் அதை தாண்டி ரஜினிகாந்தோடைய கூலி, சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவங்க 2 பேர் காம்பினேஷன் வர இன்னொரு படம் வந்து இன்னும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அந்த படத்துக்கு டைட்டில் இன்னும் வைக்கல. ஸோ அந்த படமும் இந்த 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவுடைய ரெட்ரோ அந்த படமுமே இந்த மாதம் ஏப்ரல் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. விஜய் சேதுபதியோடைய ஏஸ் அந்த படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். பல வருஷமாக வந்து ஒரு படத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படம் தான் வந்து துருவ நட்சத்திரம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வருஷமாச்சும் இந்த துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் வந்து இன்னும் துருவ நட்சத்திரம் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூலி இந்த படம் வந்து இருக்குது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில். ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷஹீர் அண்ட் அமீர் கான் அவருமே இந்த படத்தில் ஒரு பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வரப்போகிற ஒரு படம் தான் கூலி. ஸோ எல்லாருமே இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி டச் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது இந்த படத்து மேலே. ஏன்னா இந்த படத்துக்கு பிஸ்னஸ் வந்து சூப்பராக நடக்கும். அது முக்கியமான காரணம், ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஆக்டரை இறக்கியாச்சு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவரே போதும் ஒரு படத்தை நல்லா சேல்ஸ் பண்ண, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் தாண்டி தெலுங்கில் நாகார்ஜுனா, கன்னடாவில் உபேந்திரா, ஹிந்தியில் அமீர் கான், இப்படி நிறைய ஆக்டர்ஸ் வரும்போது அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி அந்த படத்தை அந்தந்த ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் வந்து சூப்பராக ஆகும். முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கும்னு நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க. ஸோ நானும் நம்புகிறேன். ஜஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு விக்ரம் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் கூலி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும்னுட்டு. கேங்கர்ஸ் இந்த படம் வந்து இருக்குது சுந்தர்சி அவருடைய டைரக்ஷனில். சுந்தர்சி, வடிவேலு 2 பேர் ஒன்று நடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் சுந்தர்சி அந்த வடிவேலு பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்து மேலே எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அன்றைக்கி இந்த படம். ஸோ ஒரு நல்ல ஃபன் ஃபில்டு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆக்ஷனை விட காமெடி தான் அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து
இந்தியன் 3. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகும்னு சங்கர் சார் வந்து சொன்னார். ஸோ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு அட்ர ஃப்ளாப்னு சொல்லலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக. இன்னும் அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்துச்சு. சில பேர் இந்த படம் தேட்டர்ஸில் விளாது டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ரீசெண்டாக வந்து சங்கர் சார் வந்து கண்டிப்பாக இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க இந்தியன் 3க்கு. இந்தியன் 3 ரிலீஸ் ஆனால் நீங்கள் போய் தேட்டர்ஸில் பார்ப்பீங்களா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் அதே மாதிரி தனுஷோடைய குபேரா இந்த படம் வந்து இந்த 2025 ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா இவங்க 3 பேருமே மெயின் லீட்ஸு. ஸோ இந்த படத்தை வந்து சேகர் கமலா அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்து மேலே நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து சேகர் கமலா. ஸோ தெலுங்கு ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சேகர் கமலா எவ்வளோ சூப்பரான ஒரு டைரக்டர், அவர் படங்கள் எப்படி இருக்கும்னுட்டு. நான் சேகர் கமலா அவருடைய படங்கள் நிறையாவே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் ஒருத்தர் தான் சேகர் கமலா. ஸோ அவருடைய இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் என்ன எப்படி இருக்க போதுன்னுட்டு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படம் வந்து இந்த 2025 தான் ரிலீஸ் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, யோகி பாபு அண்ட் கீர்த்தி ஷெட்டி இவங்க வந்து முக்கியமான லீட்ஸாக பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து விக்னேஷ் சிவன். ஸோ பார்க்கலாம் ஒரு கம்ப்ளீட் லவ் காமெடி ஃபிலிமாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. கார்த்திக்கோடைய வா வாத்தியார் இந்த படம் வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து நலன் குமாரசாமி. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நலன் குமாரசாமி. அவருடைய படங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ நானும் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். ஒரு நல்ல காமெடி ஆக்ஷன் ஃபிலிமாக இது இருக்கும்னுட்டு. ஸோ இந்த படத்தில் கார்த்திக், சத்யராஜ், கீர்த்தி ஷெட்டி இவங்க வந்து முக்கியமான லீட்ஸாக ப்ளே பண்ணுறாங்க. 7 கடல் 7 மலை இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். 2024 இந்த படம் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன், பட் வரல. கண்டிப்பாக இந்த 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு டைரக்டர் தான் ராம். ஸோ அவர் படங்கள் நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஒருத்தர் தான் ராம். இந்த 7 கடல் 7 மலை இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டு நிறைய அப்ரிஷியேஷன்ஸ், நிறைய அவார்ட்ஸ் வந்து இந்த படம் வாங்கியிருக்கு. ஸோ அதனாலே நான் வந்து இந்த படத்துக்கு மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிவின் பாலி, சூரி, அஞ்சலி இவங்க வந்து முக்கியமான ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 2024 பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸ் படமும் வந்துச்சு எக்ஸப்ட் அஜித். அவர் படம் மட்டும்தான் இந்த 2024 வரல. அதை தாண்டி விஜய் அவர் படம் வந்துச்சு, கிரேட்டர் விஜய் படம் வந்துச்சு. ரஜினிகாந்த் அவர் படம் வந்துச்சு. கமல்ஹாசன் அவரோட படம் வந்துச்சு. சூர்யா அவரோட படமும் வந்துச்சு. கார்த்திக் அவர் படம் வந்துச்சு. விஜய் சேதுபதி அவர் படம் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவர் படம் வந்துச்சு. ஸோ இப்போ எல்லார் படமே வந்துச்சு. 2 பேர் வர, ஒன்று அஜித்குமார், இன்னொன்று எஸ்டிஆர். இவங்க 2 பேர் படம் தான் இந்த 2024 வரல. 2025 விஜய் அவர் படமாக வருது, அஜித் அவர் படமாக வருது, ரஜினிகாந்த் அவர் படமாக வருது, கமல்ஹாசன் அவர் படமாக வருது, சிவகார்த்திகேயன் அவர் படமாக வரப்போகுது, விஜய் சேதுபதி அவர் படம் வரப்போகுது, எஸ்டிஆர் அவர் படமாக வரப்போகுது. இப்படி எல்லா தமிழ் ஹீரோஸோட படங்களும் இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த 2025 ஒரு சூப்பரான ஒரு இயராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் எந்தெந்த படம் எந்தெந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்ம் பண்ண போதுன்னுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2025 ரிலீஸ் ஆக போகிற படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு. நான் எல்லா படங்களுக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ எல்லா படங்களும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க, எந்தெந்த படங்கள் பார்ப்பீங்கன்னுட்டு. ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ 2025 ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படங்களை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசினோம்.
இதை தாண்டி வேறு ஏதாச்சும் படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த படங்கள் என்னன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.